ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு த ஃபன் லைஃப் அண்ட் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்டா பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம ஜோ பையப்புள்ள இருந்துட்டு கரெக்டாக நம்ம ஹீரோயின்ட்ட விஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவளை மீட் பண்ணணும்னு வர சொல்லியிருந்தான். இதை எப்படியாவது இன்டெரக்டாக அவனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அந்த பையப்புள்ளைக்கு அறிவு இல்லை. ஹீரோயின் வந்துட்டு அவனை மீட் பண்ண போறா. நம்ம அந்த குட்டி பொண்ணு லாஸ்ட் எபிசோட்ல காப்பாத்தினாங்கல்ல, அந்த பொண்ணு தான் கூட வந்திருக்கா. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவன் திக்கி திணறி சொல்லிடுறான், இந்த மாதிரி உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தான் தெரியல, உன் லைஃப்ல ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம என்னோட ஃபீலிங்ஸும் சொல்லாம இருக்க முடியல, நான் என்னதான் உனக்கு நான் வெளியாளா இருந்தாலும் நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தது, நீ எனக்கானவ அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு பேச்சே வரல. இவன்கிட்ட இருந்துட்டு இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு அவ ரொம்ப சைலண்டா இருக்கா. இல்லை, நான் சொல்றது உனக்கு கடுப்பாக தான் இருக்கும்னு எனக்கு புரியுது, ஆனால் என் மனசில் இருக்கிற விஷயத்த கொஞ்சம் நிப்பாட்டுறியா? இதை பற்றி நம்ம பேச ஒன்றுமே கிடையாது. எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் இந்த பாயிண்ட் நான் பார்த்ததே கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் வெளியில் கிளம்ப பார்க்குறா. உடனே ஸ்டாப் பண்ணி உனக்காக உன்னை வச்சுருக்கேன் அப்படின்னு அவள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த காஃபிடேரியாவுக்கு வேலைக்கு சேர்ந்தப்போ அப்பா அவளை பார்த்து ஒரு டிராயிங் வரைஞ்சி வச்சுருப்பான். அதை கொடுக்கறதுக்காக எடுத்து நீட்டும் பொழுது அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா, இதை வாங்கலாமா வேணாமான்ட்டு. அந்த நேரத்தில் அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு அங்கிள் வந்துட்டாரு அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு வெளியில் வந்திருக்கான். அந்த பொண்ணு கரெக்டாக கெஸ் பண்ணி சொல்லுது. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறான், இதை நட்டு தான் எடுத்துக்க முடியாது, இதை நீயே வச்சுக்கோ, என் லைஃப்பில் இப்போ ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வெளியில் வந்தோடனே, என்ன சேடாக இருக்கேன், எதுவும் பிரச்சனையா, நான் போய் அவனை உள்ளே போய் பேசிட்டு வரட்டுமா அப்படிங்கும்போது, இல்லை நீ பேசுறதுக்கு தான் ஒன்றும் இல்லை, நானே பேசிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு பீச்சுக்கு போயிட்டு விளாடணும்னு ஆசை போல் அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து போயிட்டு அந்த குழந்தையோட கொஞ்சம் ஜாலியாக விளாட்றாங்க. இதோட ப்ராப்ளம் இதோட முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறோம், பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. அப்புறம் ஆஃபீஸ்க்கு அந்த குட்டி பொண்ணை காப்பாற்றினாங்களே, அவங்க அப்பா தான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஏன்னா எல்லா செலவையும் இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்கல்ல. அது மட்டும் இல்லை, இவங்களால ஏமாற்றப்பட்ட ஒருத்தர் இருந்தார்ல கஸ்டமர், அவரும் வந்துட்டு எந்த ஹெல்ப்னாலும் கேளு, உன் பொண்ணுக்காக மட்டும்தான், இன்னொரு டைம் இந்த ஏமாத்துற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்ட்டு அவரும் தன்னால் முடிஞ்ச வகை ஹெல்ப்பை பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்க்கணுமே, பாஸுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல நம்ம கம்பெனி ஒரு சின்ன கம்பெனி மேலே இவ்வளோ ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சு ஹெல்ப் பண்ணுற அளவுக்குலாம் இங்கே மனுஷங்க இருக்காங்களே அப்படின்ட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும் பொழுது நம்ம ரேப்பர் பையப்பில், என்ன டேடி ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு ஜன்னலை எட்டி பார்த்து ஷாக் ஆகுறான். அவன் ஷாக் ஆனது மட்டும் இல்லை, எதை பார்த்துடா ஷாக் ஆகுற அப்படின்ட்டு நம்ம பாஸு எட்டி பார்க்கும்போது அவரும் ஷாக் ஆகுறாரு, கண்ணை நல்லா தொடச்சி பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயினையும் கூப்பிட்றான். ஹீரோயின் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நம்ம கண்ணாடி பயப்புள்ளையும் நீங்கும் கீழே வந்துட்டு சமைச்சு எடுத்து வந்து கொடுத்துட்டு இருக்கா. அதை பயப்புள்ள வெக்கப்பட்டுக்கிட்டே வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஷாக் ஆகுறா. நம்ம ரேப்பர் பயப்புள்ளலாம், அட நாளுக்கண்ணா ஒன்றும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி பகுமானமா இருந்துக்கிட்டு இப்படி டிஃபன் பாக்ஸ் தான் கொடுக்குற அளவுக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கிற. எனக்கு செம்ம கோவம், அமுக்களி மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி என் ஃப்ரெண்டு ஆட்டையை போட்டியலாம் அப்படின்ட்டு செம்ம கட்டுப்புல இருக்கிறா. கீழே பார்க்கணுமே, இது உனக்காக நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவள் சமைக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சிருப்பா போல், கையில் லைட்டாக கீறிகிற பேண்டேஜ் போட்டிருக்கா. அதை பார்த்துட்டு, நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் சமைக்கிற, உன் கையை பார்த்து பத்திரமா சமைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது, நீ அதை நோட் பண்ணியா, என் மேலே அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பையப்புள்ள வெக்கப்பட்டுக்கிட்டே லைட்டாக இருக்குது அப்படின்னு மண்டையாட்டிட்டு போவேன். நீங்கள் பையப்புள்ள கூப்பிட்டு ஹார்ட் எடுத்து அம்பூர்றா. இந்த ட்ராமாவில் தான்ப்பா ஹார்ட் எடுத்து அம்பூர்றாங்க. அந்த ஹார்ட்டு போயிட்டு நம்ம கண்ணாடி பையப்புள்ள மேலே படும்போது அவன் இன்னும் சிரிச்சிட்டு போகிறான், ஆனால் பேச மாட்டேங்கிறான். ஒரு பைப்பில் அவன் வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வா நாளுக்கண்ணா, என்ன எல்லாம் சரௌண்டிங்காக உட்காந்துருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என்ன கீழே நடந்தது, அது வந்துட்டு அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சா, டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வந்தாங்க. அட்ட பாவி, என் ஃப்ரெண்டு அமைதியாக இருந்துட்டு எப்போ அவசர் பண்ணேன், அதான் தனியாக ஸ்பெஷலாக டிஃபன் பாக்ஸ் தனித்தனியாக வந்ததா. அது மட்டும் இல்லாமல் எங்களோட என்கேஜ்மெண்ட்டில் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, அப்போ கூட எனக்கு எந்த ஒரு டவுட்டும் வரலடா. ஆனால் நீ ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணாடியை தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே, என் ஃப்ரெண்டு எப்போ உசார் பண்ண அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் ஒன்றும் பண்ணலையே, நீ எதுவும் பண்ணலையா, அப்போ என்னடா வந்திருக்கு டிஃபன் பாக்ஸில், திறந்து காமிடா நாளுக்கண்ணா. அவங்களோட பாஸும் ஒத்துக்கிட்டாரு, அவரும் ஃபஸ்ட்டு மிரட்டினாரு, அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிட்டாரு, நீங்கள் 2 பேரும் கரெக்டான ஜோடி அப்படின்ட்டு. ஹீரோவும் அவன் தான் உண்மையை ஒத்துக்கிட்டான்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு மட்டும் தனியாக வந்து டிஃபன் பாக்ஸ் அவன் தனியாகவே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அவனும் ஓகே பண்ணிடுறான். ஆனால் ஹீரோயின் மட்டும்,
என் ஃப்ரெண்டு கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் தண்ணி வந்துச்சுன்னா ஓ 4 கண்ணையும் உடைச்சிருவேன்டா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கடுப்பாக தான் இருக்கா. என்னன்னா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்மக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இப்படி ஒரு ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ட்டு அவளுக்கு தனி பர்சனலான கோவம். இது எல்லாருக்குமே இருக்கிற காமனான விஷயம் தான். நாள் காலையில் பார்க்கணுமே ஹீரோயின் நேராக ஃப்ரெண்டு நீங்கள் தான் பார்க்க போயிருக்கா. அதுவும் அலெக்சாண்டருக்கு விட்டுட்டு என்னடி என்ன இந்த பக்கம் அலெக்சாண்டருக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? அவன் நல்லா தான் இருக்கிறான். இங்கே ஒரு சில பேர் தான் நல்லா இல்லை. நீ கோபமாக இருக்குன்னு தெரியும். அப்போ கொஞ்சிக்கிட்டு இருக்கிறவா ஏன்டி என்கிட்ட மறைச்ச? அவனை பார்த்த உடனே பிடிச்சிச்சு. எது அவனை பார்த்த உடனே பிடிச்சிச்சா? நான் மறுபடியும் கேட்குறேன், அவன் உனக்கு ஓகேவா? ஏன்டி இப்படி கேட்குறேன்? இல்லை உன் கேரக்டருக்கு வந்துட்டு எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி எக்ஸைட் ஆகிற ஆள். அவன் எது வந்தாலுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் சப்வேல இருட்டில் நடந்துட்டு இருக்கும்போது என்னை சேஃபாக கூப்பிட்டு வந்தான். அவன் மனசுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஓ அந்த அளவுக்கு போயிடுச்சு. அப்போது நாங்கள்லாம் முக்கியம் கிடையாது. உனக்கு எப்படி ஹீரோவோ அதே மாதிரி தான் நீ வந்துட்டு தோணு பேசுகிறாள். அவன் வந்துட்டு பேசினாலும் புரியாத மாதிரி தான் பேசுவான். அப்படி இருந்தும் அவனோட மனசு உனக்கு புரிஞ்சுதில்ல. என் மனசையும் நீ புரிஞ்சுக்கிட்டு கோவப்படாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லும்போது தான் புரியுது. ஆக மொத்தத்தில் ஃப்ரெண்டை புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் அப்புறம் ஹீரோயினோட ரொமான்டிக்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுவும் இப்போ 2 பேருமே ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது அதிகமானாவே இந்த லவ்க்குள்ள ரொமான்டிக்குங்கிறது பற்றிக்கும் போல். இன்னும் ஊட்டி விடுறது என்ன, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனாலும் வீடியோ காலில் பேசுறதுன்னு இந்த கேப்பில் பயபுள்ள அடுத்த புக் எழுதி முடிச்சு அதை பப்ளிஷ் பண்ணவே ரெடி ஆகிட்டான். அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தான் சொல்கிறான், என்னோடய லைஃப் வந்துட்டு ஒரு பாலைவனம் மாதிரி இருந்தது, அதில் சோலைவனம் மாதிரி நீ வந்த. டைலாக் நல்லா இல்லைடா. சரி சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு வறட்சியாக இருந்த என் மனசுக்குள்ளார வட்டம் போட்டுக்கிட்டு இருந்த பட்டர்ஃப்ளை நீ தான் அப்படின்னு சொல்லி இன்னும் ஐஸ் மேலே ஐஸ் வைக்கிறான். ஹீரோயினுக்கு அவ்வளோ நம்பிக்கிட்டு அதை சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த புக் பப்ளிஷ் பண்ணுற டேவும் வருது. எல்லா ஃபேன்ஸும் இருக்காங்க. அங்கே நம்ம ஜோவும் இருக்கான். அப்போ ரொம்ப நாள் பேசாமல் இருந்துட்டு திடீர்னு மீட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டாக தானே பார்த்தா மறுபடியும் மீட் பண்ணி பேசுகிறா. லைஃப் இப்படி போயிட்டுருக்குது, ஏதாவது அடுத்த ஸ்டெப் போனியா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பரவாயில்லையே அடுத்த புக்கும் எழுதி முடிச்சிட்டான் போல். ஆமாம் அடுத்தது கூட ஏதோ ட்ரை பண்ணுறேன்னா அவனோட புக்கை படமாக எடுக்க போகிறாங்களாம், அதை பற்றியும் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த புக் வாங்கி சைன் வாங்குவாங்கள்ல, அந்த கேப்பில் முகமுடி போட்ட ஒருத்தன் வந்துட்டு ஹீரோ முறைச்சி பார்த்துக்கிட்டே போகிறான். அதுக்கப்புறம் நிறையா ஃபேன்ஸ் வந்துட்டு சைன் வேணும் அப்படின்னு கேட்டதால் அவனை அப்படியே மிஸ் பண்ணிடுறான் அந்த கூட்டத்தில். ஆக மொத்தத்தில் யாரோ இங்கே 7.5 பண்ண வராங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஹீரோ வந்துட்டு அதை பற்றி ஹீரோயின்ட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது அவன் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய கதையை வந்துட்டு படமாக எடுக்கிறாங்கல்ல, அதுக்காக நான் டேரக்டரும் ப்ரொடியூசரும் என்னை கூப்பிட்ருக்காங்க. ஒரு 2-3 நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் தனியாக மெயின்டைன் பண்ணிக்குவியாங்கிறப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் ஃபோன் இருக்குது, வீடியோ கால் இருக்குது, ஃபோனை மட்டும் எடுக்காமல் இருந்துடாத, அப்புறம் நீங்கள் வரும்போது சூட்கேஸில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறா. அங்கே போனால் அவனுக்கு வேலை கரெக்டாக இருக்குது, அவங்க கூட டிஸ்கஷன் பண்ணுறதே ரொம்ப பிஸி ஆகிட்டான். இங்கே பார்க்கணுமே ஹீரோயின் அவன் இல்லாமல் ரொம்ப வாடி போயிருக்கா. என்னதான் டிவி பார்த்தாலும் நூடுல்ஸ் தின்னாலும் அவன் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானா. அவளுக்கு ஒரே டிப்ரெஷனாக இருக்குது. அங்கே ஆஃபீஸை பார்க்கணுமே, ஹீரோ வரலன்னு ஹீரோயின் லீவை போட்டு படம் பார்த்துட்டு மேனேஜ் பண்ணிடலான்னு நினச்சிருப்பா போல். அங்கே ஆஃபீஸ் எரிச்சோடி அப்படியே சொயின்னு கிடக்குது. ஹீரோயின் ஃபோன் மேலே ஃபோன் ட்ரை பண்ணிகிட்ருக்கான், அவனுக்கு கிடைக்கவே இல்லை. உடனே ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான், இன்னும் ஃபோன் கால் எடுக்க மாட்டேங்கிறான். இல்லை அவங்க வந்துட்டு டைரக்டர் வந்துட்டு ஃபார்மாலிட்டிக்குன்னு ட்ரிங்க் குடிக்க சொல்லிட்டாங்க, அவன் கொஞ்சம் ட்ரிங்க் குடிச்சதில் ரொம்ப தூக்கமாயிட்டான், வேறு எதுவும் இல்லைம்மா, அதனால ஃபோன் எடுத்துருக்க மாட்டான், சார்ஜ் வேறு இல்லை, மற்றபடிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் பக்காவாக தான் இருக்கான், அவனுக்கு கரெக்டாக நீங்கள் எல்லாம் பண்ணிவிடுவீங்கள்ல, எனக்கு அவனை மிஸ் பண்ணுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது, தயவுசெய்து அவனை வீடியோ காலாவது வர சொல்லு அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்ருக்கிறா. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் சொல்கிறா, இங்கே பாருங்கள் எனக்கும் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஆசை இருக்குது, அவனுக்கு தெரியாமல் ஏதாவது ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டு தான், ஆனால் அவன் கண்ணில் மாட்டாமல் இருப்பியா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு வந்துட்டு ஹீரோவுக்கு அசிஸ்டண்ட்டாக ஒரு ஆள் வேணும், அதை வேணால் நீ மேனேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஓகேண்ணா எனக்கு டபுள் ஓகே, ஆனால் நம்ம போடுற டீலு அவனுக்கு தெரியவே கூடாது, எப்படியும் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சவன் செம்ம கடுப்பாயிடுவான், திட்டி போடுவான், மற்றவங்க முன்னாடி நான் போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இன்னொரு ஆசை இருக்குண்ணா அதான் அப்படின்னு சொல்லும்போது சரி அப்போ நீ உடனே இங்கே கிளம்பி வா, நான் உனக்கு ஒரு ஹோட்டலில் ரூம் அரேஞ்ச் பண்ணுறேன், அங்கேயே தங்கிக்கோ, அவன் கண்ணில் மட்டும் படாத அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பிளானை போடுறாங்க. இவங்க பிளானை போட்ட மாதிரியே ஹீரோயின் வந்துட்டு அவங்க இருக்கிற ஹோட்டல்லே வேறு ரூமில் ஹீரோயின் தங்கிடுறா. அப்புறம் கரெக்டாக ஹீரோவுக்கு கால் பண்ணி என்ன
ரொம்ப ஹேங் ஓவர் போல், உனக்கு எப்படி தெரியும்? இல்லை அவன் ஃப்ரெண்டு தான் சொன்னார், அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா? சரி நீ எங்கே இருக்க? நான் வந்துட்டு நான் வீட்டில் தான் இருக்கேன், ஆஃபீஸ் கூட போகல, இனிமேல் தான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் அவள் எங்கே இருக்கான்னா ஹீரோ ஒர்க் பண்ணுற போன பிளேஸில் தான் அவளும் இருக்கா, வேற ஒரு ரூமில் இருக்கா. இது இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு மறைச்சிட்டு இருக்கா, வேற எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் போயிட்டு ஹீரோனை கூப்பிட்டு போயிட்டு அந்த ஹீரோவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இனிமேல் தான் இவங்க உங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்க, நியூ ஜாயினிங் அப்படின்னு சொல்லும்போது ஓகே உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ வைக்கிறான். ஹீரோ ஒரு சிடுமூஞ்சி போல் எதுக்கு எடுத்தாலும் வல்லுன்னு விழுந்துட்டு இருக்கிறான். இருந்தாலும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோயின் வந்துட்டு ஆசைப்பட்றா. வேலைக்கு ஜாயின் பண்ணிடுறா. அந்த ஹீரோவுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்தாந்து கொடுக்கறது, இந்த மாதிரி எடுபடி வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கிறா. இருந்தாலும் அவளுக்கு அது பெரிய விஷயமா தெரில. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு தான் கால் வருது டைரக்டர் இருந்து, நீங்கள் இந்த செட்டு இருக்கிற இடத்துல இருந்தால் தான் நல்லாயிருக்கும், எனக்கு ஸ்டோரி லைன் கரெக்டாக அமையணும்னா உங்களோட மைண்ட் செட்டில் எப்படியோ அந்த மாதிரி இந்த வியூ வரணும், அதனால் நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுறாங்க. இந்த விஷயம் ஹீரோனுக்கு தெரியல. அங்கே கட் பண்ணி ஆஃபீஸை காமிச்சா ஆஃபீஸில் வந்துட்டு பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் இல்லை ஹீரோயினும் இல்லை, ரொம்ப வெறிச்சோடி இருக்குல்ல அப்படின்னு அவங்க அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க 3 பேரும். இங்கே பார்த்தா டேரக்டர் வந்துட்டு ஹீரோயினாக நடிக்க போகிற பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொடியூசர் வந்துட்டு சீக்கிரம் இந்த ஷெட்யூலில் முடிக்கணும்னு சொல்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மணி மைண்டடாக தான் இருக்கார், நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் சீக்கிரம் முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு நல்லபடியாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோயின் கூட இருக்கிறவங்க ஹீரோ மேலே லைட்டாக க்ரஷ்ஷாக இருக்காங்க போல். ஹீரோனா நம்ம ஹீரோ இல்லைங்க, அந்த படத்தில் நடிக்க போகிற ஹீரோ மேலே. அவன் வந்துட்டு எல்லா பொண்ணுக்கிட்டையும் ஃப்ளட் பண்ணிட்டு இருக்கிற நடிகர்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிற கேரக்டர் போல். அதனால இப்போ வந்துட்டு அவன் நடிக்க போகிற படத்தில் இருக்கிற ஹீரோயின்ட்ட ரொம்ப நெருங்கி பழகிறது இந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. இது ஹீரோயினும் நோட் பண்ணுறா. கரெக்டாக நம்ம இப்போ ஹீரோ பையன் அங்கே வந்த உடனே அப்படியே ஃபோன் பண்ணிடுறான். யாருக்கு ஃபோன் பண்ணுறான்னா ஹீரோயினுக்கு தான். அவன் இங்கே ஆஃபீஸ் வந்துட்டான், நீ எங்கேயாவது போய் மறைஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவள் ஓடி மறைய போகிறத பார்த்துட்றான். என்ன இது நம்ம குட்டச்சி மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு, என்ன மச்சான் தேடுற? இல்லைடா உன் தங்கச்சிங்க ஓடின மாதிரியே இருக்குது மச்சான், நீ அவளை மிஸ் பண்ணுறன்னு எனக்கு நல்லா தெரியுதுடா, அது நீ இந்த அளவுக்கு இருக்கக்கூடாதுல்ல. இல்லைடா எனக்கு லைட்டாக தெரியுது அப்படின்னு சொல்லி அவன் டவுட்டாகவே பார்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் போய் ஏம்மா நீ ஏமா குறுக்க ஓடிட்டு இருக்க, இங்கே பாருங்க அவருக்கு தெரியவே கூடாது, அவனுக்கு மத்தியில் நான் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறேன், ஆனால் ஒன்று இந்த இடத்துல வேலைக்கு சேர்த்தன்னு மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுது, என்னை கொலை பண்ணிடுவான். சரி கண்ணில் மாட்டாமல் இங்கேருந்து வெளியில் ஓடிடு அப்படின்னு சொல்லும்போது அவள் பிடிச்சான்னு ஓடி போகிறா. கரெக்டாக ஹீரோ பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி ஓடுறான். ஆகா மாட்டிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கும் போது அவள் ஒரு இடத்துல கரெக்டாக போய் ஒளிஞ்சிக்கிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு தான் கால் பண்ணுறான். அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டு தான் வந்திருக்கா ஹீரோயினு. அப்போ தான் நம்ம ரேப்பர் பைப்பில் தான் ஃபோன் எடுக்க தயங்குறான். டே இப்படியாவது ஃபோன் எடுத்து சமாளிட்டாங்கும்போது ஹீரோயின் எங்கே அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டோடனே அவள் பாத்ரூமில் தான் இருக்கா, ஆஃபீஸில் தான் இருக்கா அப்படிங்கும்போது எங்கே அவகிட்ட ஃபோனை கொடுங்கும்போது அது நீ பேசுறது கேட்கல அப்படின்னு வேணும்னே டவர் இல்லாத மாதிரி கட் பண்ணி விட்டுறாங்க. ஆகா எப்படியோ தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு இதையெல்லாம் சைடில் இருந்துட்டு ஹீரோயின் ஒட்டு கேட்டுட்டு தான் இருக்கா. திடீர்னு மறுபடியும் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். எங்கே இருக்க? நானா ரெஸ்ட் ரூமில் இருக்கேன். எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுற? நீ எதுக்கு இவ்வளோ அஸ்கி வாய்ஸில் பேசுகிறேன்னு எனக்கு புரியல. டேய் நான் தான் சொன்னேன்டா ரெஸ்ட் ரூமில் இருக்கேன் அப்படின்ட்டு. ஓ அப்படியா, எனக்கு என்னமோ நீ என் பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஓஹோ அப்படியே இருக்கவே வாய்ப்பு இல்லையா? எனக்கு ரொம்ப தலைவலி தெரியுமா சரக்கு அடிச்சதில்ல, அதனால எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லும்போது இப்போ தானே உன்னை இங்கே பார்த்தேன் அப்படின்னு வாயை விட்டுறா. வா மாட்டினியா வா அப்படின்னு, வாடி குட்டச்சி வா, என்ன இங்கே உனக்கு இங்கே வேலை, அது வந்துட்டு ஒழுங்கா சொல்லு அப்படின்னோடனே ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு திட்டுறான். ஏன்டா உனக்கு அறிவில்லையாடி, அவ்வளோ மனசில் இருக்கிறதையும் புரிஞ்சுக்கணும்லடா, அவளுக்கு என்ன ஆசைப்பட்றான்னு தெரிஞ்சுக்கணும்லடா அப்படிங்கும்போது ஆனால் அந்த ஹீரோ கஷ்டண்டாக எனக்கு அதை ஏற்றுக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் ஹீரோயின் ஆசைப்பட்டாலே வேற என்ன பண்ண முடியும்? ஹீரோ பையப்புல என்ன பண்ணுறான்னா மிட் நைட்டில் கூப்பிட்டு வச்சு ஸ்கிரிப்டை படித்து காட்டுங்கிறான். செம்ம கடுப்பாய் ஹீரோ, டே இவன் என் ஃபியான்சரா அப்படின்னு சொல்லுறதுக்கு தான் அவன் ஷாக் ஆகிடுறான். யோ மேனேஜர் இதை முன்னாடியே நீ சொல்ல மாட்டியே அப்படின்ட்டு சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரியும் ஏதோ பாய்சன் சாப்பிட்ட மாதிரியும் ஆகிடுது. ஆனால் இந்த கேப்பில் இன்னொரு பொண்ணு பொறாமப்பட்டிருக்கோம்ல, அந்த பொண்ணு வந்துட்டு வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஹீரோ என்ன சொல்கிறான்னா அந்த பிள்ளைய ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான்.
இதுக்கப்புறம் தான் நியூஸ் வருது, அது ஏதோ பாய்சன் தான் சாப்பிட்ருக்காங்க. பட் இப்போ ஓகேவா, ஆனால் ஷூட்டிங்கை கண்டினியூ பண்ண முடியாது. இதுக்கு யார் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு தண்ணி குடிக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆகா எங்கே நாம மாட்டி போனோம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் மேலே பழிய தூக்கி போடுது. ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டு, இவன் யார் தெரியுமா, என்னோட ஃபியான்ஸே அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே சொல்லிட்டு என்ன சொன்ன, இவன் மேலே டவுட் பட்டியா நீ? இந்த வாட்டர் கேனை நான் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன் என் ஃப்ரெண்டை விட்டு, இதில் யாரோட ஃபிங்கர் இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒத்துக்கிறா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஹீரோ பையன் மேலே இருந்து க்ரஷ் தானா. அதுக்கு ப்ரொடியூசராக வந்துடுறாரு. அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது ஆளை பார்க்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்க தான் என் ஃபியான்ஸே அப்படின்ட்டு ஹீரோ இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். இவங்களை வச்சு தானே இந்த ஸ்டோரி மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்போது இவங்களையே நடிக்க வச்சா என்ன அப்படின்னு ப்ரொடியூசரே சொன்னதுக்கப்புறம் அடுத்த செகண்டு பார்க்கணுமே ஹீரோயினுக்கு மேக்கப் போட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு என்ன ரொம்ப நர்வஸாக இருக்கேன், அப்படி சும்மா எனக்கு எவ்வளோ பயமாக இருக்க, திடீர்னு கூப்பிட்டு நடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரியோட மெயின் ப்ளோட்டே நீ தான் சரியா, நீ செம்மையாக நடிப்ப, என்கிட்ட நடிக்காத நடிப்பா, நல்லா கான்ஃபிடென்ட்டாக பண்ணு அப்படின்ட்டு அவள் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக அங்கே பாட்டு பாடுற மாதிரி பியானோ வாசிக்கிற மாதிரி ஒரு சீன் போயிட்டுருக்கு. ஹீரோ அதை அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்க அதே நேரம் அவன் தலைக்கு மேலே இருந்த லைட் வந்துட்டு கட்டாகி அவன் தலையிலேயே விழுது. ஹீரோட ஃப்ரெண்டு தான் பதறி போகிறான். ஷூட்டிங்கே அவன் ஸ்டாப் ஆகுது. ஹீரோயின் தான் கதறா, எனக்கு என்னடா ஆச்சு அப்படின்ட்டு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு எண்டிங் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.